புதுவையின் இன்றைய முக்கிய செய்திகள். அங்கன்வாடி பணியாளர்கள் நியமனம் குறித்த அறிவிப்பு ஓரிரு நாளில் வெளியாகும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மக்கள் ஒவ்வொரு முறையும் சரியானவர்களை தேர்வு செய்வதாக தமிழக கவர்னர் ரவி தெரிவித்துள்ளார். மணவெளி தொகுதியில் சாராய கடை அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சிமெண்ட் போஸ்டுகளை பிடுங்கி எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மரக்காணம் கடலில் மிதந்து வந்த 40 கிலோ கஞ்சா பொட்டலங்களை மீனவர்கள் மீட்டு போலீசில் ஒப்படைத்தனர். புதுவை மதகடிப்பட்டு பகுதியில் நேற்று 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த மழையால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். ஜீவானந்தம் அரசு தொடக்கப்பள்ளியின் புதிய கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார். ஆல் இண்டியா லெவல் டென்னிஸ் போட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி டென்னிஸ் விளையாடி தொடங்கி வைத்தார். சேதரப்பட்டு நீலாவதி அம்மன் கோவில் கொடிமரத்திற்கு கும்பாபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ரெட்டியார்பாளையம் முத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு பாஜக துணைத் தலைவர் சரவணன் நிதி உதவி வழங்கினார். மூன்றாம் ஆண்டு தம்ம யாத்ராவை பிச்சைவீரன்பேட் மக்கள் மலர்தூவி வரவேற்றனர். நெல்லித்தோப்பு தொகுதி சக்தி நகர் பகுதியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் 20 லிட்டர் குடிநீர் கேன் வழங்கினார்.